ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி குயிக்காக ரவா கேசரி செய்வது எப்படி அப்படின்னு பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு ஒரு சட்டியை வச்சு ரவையை முதல் வறுத்துக்கணும். அடுப்பு பற்ற வச்சு கடாய் வச்சு ரீஃபண்ட் ஆயில் ஆட் பண்ணி முந்திரி போட்டு திராட்சை போட்டு தண்ணி ஊற்றியாச்சு. இது இப்போ ரவையை போட்டுடலாம். ரவை போட்டு கிளறணும், இல்லாட்டி கட்டி பிடிச்சிடும். இப்போ சர்க்கரை போட்டுடலாம். சர்க்கரை போட்டு இலகி வரும், கை விடாத கிளறணும். இந்த பதத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். நெய் போட்டுடணும் லாஸ்ட்டில். ஃபைனலாக ரவை கேசரி ரெடி. என்னுடைய சேனல் நிலா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். என்னுடைய சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. பாய், உங்கள் நிலா.